ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு வேதாந்து. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பசங்க வந்து உங்களை நான் கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாது. போத் 11 அண்ட் 12 ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவல் ப்ரையாரிட்டி தான் நம்ம சேனலில் இருக்கும். அண்ட் இதுக்கு நீங்கள் வந்து இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன்ஸ் அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கு போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து படித்தாதான் உண்டு. ஏன்னா குவார்டர்லிக்கு வந்து உங்களுக்கு அந்த பாதி போர்ஷன் அந்த ஆஃப்டர் மிட் டர்ம் அப்படிங்கிற போர்ஷன் மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா போர்ஷன்ஸுமே தான் இருக்க போகுது. அதனாலதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதனால அவசரப்படாதீங்க, நான் அங்க இருந்து வரணும் இங்க இருந்து வரணும் அப்படின்னு சொல்லி அவசரப்படாதீங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் போக போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேயா? ஸோ நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட்ல அக்கௌண்டிங் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சாப்டர்ல இருக்கிற பார்ட் 1, அதாவது தியரி பார்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கான கரெக்டான அப்டேட்ஸ் டெய்லி வந்து கிளாஸஸ் அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, ஸோ சேனல் வந்து வேதாந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் காமர்ஸ் அப்படிங்கிற சேனல். ஓகே, செஷன்ஸ்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு வந்து ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் அண்ட் அந்த 3 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். அண்ட் சம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சம்ஸே உங்களுக்கு 2 பார்ட் ஆஃப் வீடியோஸாக வரும். இது வந்து ஜஸ்ட் ஒரு தியரி பார்ட், இது கூட சம்ஸ் வந்து 2 பார்ட் ஆஃப் வீடியோஸாக வரும். ஓகே, நவ் ஸோ வாட் இஸ் மென்ட் பை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியான தியரியும் கூட நம்ம படிச்சிட்டோம். ஸோ அதனால ஒரு குட்டி வீடியோ, ஒரு ரிவிஷனுக்கான வீடியோவா இதை நம்ம வந்து வச்சுக்கலாம். வாட் இஸ் மென்ட் பை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, when accounting records are not strictly maintained. யூஸ்வலி நம்ம அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு படிச்சிருக்கீங்க. டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி நம்ம ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணணும். ஸ்டார்ட் ஃப்ரம் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரிஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு லெஜர் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரையல் பேலன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் கேஷ் புக்ஸ் எல்லாம் தனியாக மெயின்டைன் பண்ணுவோம். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடக்குது, ட்ரையல் பேலன்ஸ்ல வந்து ஒத்து போகல அப்படின்னா அதுக்கும் நம்ம என்ன பண்றோம், ஒரு ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க இல்லையா, அது முடிக்கிறோம். அண்ட் ஃபைனலி நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சு பேலன்ஸ் ஷீட்ல தான் நம்மளுக்கு தெரிய வரும், ஓகே நம்மளோட ஃபினான்சியல் பொசிஷன் வந்து இந்த வருஷம் நல்லா இருக்கு நல்லா இல்லை, இது எல்லாமே உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்ல தான் தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்றது தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங். நம்ம யூஸ்வலா அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம யோசிக்கிற மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் பிசினஸ்லயுமே டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் அவசியமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. இந்த ஒன் மேன் பிசினஸ், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், இல்ல ஒரு சின்ன பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி அவங்க வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்காது. அவங்களுக்கு என்ன தேவைப்படும், கேஷ் வருதா இல்லையா, பர்ச்சேசஸ் அப்படின்றத கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுவாங்க, கேஷ் புக் அப்படிங்கறத கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுவாங்க. இதை தாண்டி டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க, கிரெடிட்டாஸ் இருக்க மாட்டாங்க. அது ஏன்னா அது ஒரு குட்டி பிசினஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி பிசினஸ் தான் நம்ம வந்து incomplete records அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, when accounting records are not strictly maintained, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். According to the double entry system, these records are called incomplete accounting records அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேயா? Yes, state the accounts that is generally maintained in small sized sole trader when டபுள் என்ட்ரி அக்கௌண்டிங் சிஸ்டம் இஸ் நாட் ஃபாலோட் தேர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எஸ், டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து எங்கெல்லாம் ஃபாலோ ஆகலையோ அதை வந்து நம்ம என்னன்னு கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யூஸ்வலா அந்த மாதிரி மெயின்டைன் ஆகலை அப்படிங்கிறப்ப நான் மூவ் பண்ணி காட்டுறேன். சரியா? ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் கொஞ்சம் மறைச்சிருக்கேன், நான் மூவ் பண்ணி காட்டுறேன். ஸ்டேட் தி அக்கௌண்ட் ஜென்ரலி மெயின்டைன். என்னென்ன மெயின்டைன் பண்ணுவோம், இந்த 2 வார்த்தை இருந்தா கூட போதும். ஒன்னு கேஷ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவோம், இன்னொன்னு பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, இருந்தாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் அந்த கிரெடிட்டாஸ் இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். பட் பேசிக்கலி இருக்க மாட்டாங்க, இந்த குட்டி குட்டி பிசினஸ்லாம் இருக்க மாட்டாங்க. நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. நம்மளோட பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோட் கடையில் இருக்கிற ஒரு காலிஃப்ளவர் பண்ற ஒரு கடையா இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம விரும்பி சாப்பிட்ற ஒரு பானிபூரி பண்ற கடையா இருக்கட்டும், இந்த மாதிரி கடைகள்லாம் உங்களுக்கு வந்து எப்படி பிஸ்னஸ் ஓடுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க இந்த மாதிரி எல்லாம் அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. தே யூஸ்டு டு மெயின்டைன் ஜஸ்ட் அந்த கேஷ் அக்கௌண்ட் இல்லை வந்து கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இங்கே ரொம்ப முக்கியமான வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்று கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அடுத்தது பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது முக்கியம், அண்ட் ஃபைனலி கஸ்டமர்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ் இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். மீதி எல்லாத்தையுமே பேஸ்ட் ஆன் நெசசிட்டி தான் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் மறந்துட வேண்டாம். ஓகே,
And we are moving to the question number 3. What is a statement of affairs? இதுல தான்பா நீங்க இத்தனை நாள் வந்து ப்ராப்ளம்ஸே போட்டிருப்பீங்க. எஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஒரு அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட பேலன்ஸை காட்டுறது நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்றோம். எஸ், அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட பேலன்ஸ் காட்டுறதுக்கு பேரு பேலன்ஸ் ஷீட் தானே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். பட் அது கிடையாது, அங்கதான் ஒரு சேஞ்ச் இருக்கு. ஸோ இட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த பேலன்சஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆன் அ பர்டிகுலர் டேட் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இதை நம்ம வந்து அசெட்ஸை வந்து ரைட் சைடில் காட்டுறதும் லைபிலிட்டிஸை வந்து லெஃப்ட் சைடில் காட்டுறதும் இது வந்து நம்மளுக்கு புதுசு கிடையாது. அதை நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். பட் இது வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து பண்ணுறதுனால நம்ம அது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதையே நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங்கில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பண்றது ஒரு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட், அதனால இது நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுவே இது டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல பண்றாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம இன்னொரு பேர் வச்சிருக்கோம். அந்த பேர் தான் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதுதான் டிஃபரன்சஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இங்கே ஒரு பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் ஃபர்தரா நம்ம மூவ் பண்ண அந்த கொஸ்டினும் ஒன்று இருக்கும், அந்த கொஸ்டினையும் நம்ம படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம படிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் எத்தனை? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் பேலன்சஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆன் அ பர்டிகுலர் டேட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் த பேலன்சஸ் ஆஃப் அசெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எங்கே போடுவோம்? ரைட் சைடில் போடுவோம். அண்ட் லயபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே லெஃப்ட் சைடில் போடுவோம். இது வந்து நம்மளோட ரெண்டாவது பாயிண்ட். அண்ட் இதை நம்ம இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 3 பாயிண்ட்ஸ் முடிஞ்சு. And moving to the short answers question. Yes, features of incomplete records என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்ப்பா. இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது ஓகே நான் மெயின்டைன் பண்றேன், அதெல்லாம் சரிதான். பட் இதுல என்ன எனக்கு ஸ்பெஷலா விஷயம் இருக்கு, இது நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதோட நேச்சர் வந்து ஹைலி கம்ஃபர்டபுளா இருக்கும். எஸ், ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸோட அப்படின்னா அதோட நேச்சர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உட்காந்து நீங்க ஜேர்னல் எழுத வேணாம், உட்காந்து ஒரு புக் ஆஃப் லெஜர் மெயின்டைன் பண்ண வேணாம், ட்ரையல் பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு மண்டையை பிச்சுக்க வேணாம். இட்ஸ் இஸ் வெரி வெரி நேச்சுரலி மெயின்டைன்ட். எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் எடுத்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நேச்சர் தான் எனக்கு வந்து இதில் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அன்சைன்டிஃபிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன்ஸ். எனக்கு எது தேவையோ அதை மட்டும் தான்ப்பா நான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் என்னெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம இந்த 2 மார்க்லேயே ஆல்ரெடி படிச்சிட்டோம். கேஷ் மெயின்டைன் பண்ணுவோம், பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். இவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. நாமினல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற மேட்டரே இங்க வந்து வரவே வராது. ஏன்னா நாமினல் அக்கௌண்ட்ஸ் பிலாங்ஸ் டு வாட்? ஆல் தி எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் அண்ட் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் தான் நம்மளோட நாமினல் அக்கௌண்ட். அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை நம்ம இது வரைக்கும் ப்ரிப்பேரே பண்ண மாட்டோம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபைனலி மூணாவது பாயிண்ட், ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் ஃபைனல், ஆக்சுவலி அது மூணாவது பாயிண்ட் லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்க நீங்க இப்படிதான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் புக்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஒரே நோட்ல நான் இது எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்குவேன். இல்ல எனக்கு தனித்தனி நோட் வேணும் அப்படின்னா நான் எழுதி வச்சுக்குவேன். இல்ல நான் கைப்பட கூட உட்காந்து இதுதான் இன்னைக்கு செலவு, இதுதான் நாளைக்கு வரவு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருவேன். ஸோ யூனிஃபார்மிட்டி அப்படிங்கிறது இங்க கிடையவே கிடையாது. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஆஃப் த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இந்த பேஜ்ல நம்ம படிச்சது நேச்சுரல், டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன்டு அண்ட் லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அப்படிங்கிற இந்த 3 பாயிண்ட் படிச்சிருக்கோம். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸோட ஃபீச்சர்ஸ்ல படிச்சிருக்கோம். ஓகே, as this is a 3 mark question, நமக்கு 3 பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும். புக்ல நிறைய இருக்கும், உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு, எது படிக்க ரொம்ப ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸை நீங்க சூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்ட் வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்? எனக்கு ஓகே இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்து புரியுது, இதை நம்ம ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்கலாம், யூனிஃபார்மிட்டி கிடையாது, அண்ட் எனக்கு வேணுங்கிற அக்கௌண்ட்டை மட்டும் நான் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுல எப்படி வந்து ஒரு விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே மாதிரி லிமிடேஷன்ஸும் இருக்க தான் செய்யுது. என்ன லிமிடேஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க எதெல்லாம் பெனிஃபிட்டா இருந்ததோ அதே தான்ப்பா இங்க வந்து லிமிடேஷனா இருக்கும். லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இங்க வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லைங்கிறது அங்க ஒரு பெனிஃபிட்டா இருந்தது. பட் இங்க அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு டிராபேக்கா இருக்கு. எப்படி அது வந்து டிராபேக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருந்தாதான் நம்மளால அதை கொண்டு போய் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி ஓகே பேலன்ஸ் ஷீட் வந்து டேலி ஆயிடுச்சு, ப்ராஃபிட் அண்ட் லாஸோட எண்ட்ல வந்து எனக்கு நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்க சொல்லும் போதுதான் you will really come to know whether
வெதர் யுவர் பிசினஸ் இஸ் கெட்டிங் அ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இங்கே நம்மளுக்கு அதெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இது ஒரு அன்சைன்டிஃபிக் மெத்தட். இங்கே அதை தான் வந்து பெனிஃபிட்டாகவும் பார்த்தோம், அதே தான் வந்து ட்ராபேக்காகவும் இருக்கு. அண்ட் ஹியர் ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஆர் நாட் மெயின்டைன்ட் அப்படின்னு சொல்றாங்க. நாமினல் அக்கௌண்ட்ஸ்னா எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் அப்படின்னு சொன்னோமா, ரியல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அசெட்ஸ் தான் ரியல் அக்கௌண்ட்ல. கேஷ் எப்படி ரியல் அக்கௌண்ட்ல வருமோ அதே மாதிரி அசெட்ஸும் ரியல் அக்கௌண்ட்ல வரும். அண்ட் ட்ரையல் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றது கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் ட்ரையல் பேலன்ஸ்? கொஞ்சம் அப்படியே பேக்வேர்ட்ல போய் 11th ஸ்டாண்டர்ட்க்கு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தேர் இஸ் a டேபிள். நம்ம இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு தான் ட்ரையல் பேலன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இங்க வந்து டெபிட் ஐட்டம், கிரெடிட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காலம்ஸ் பிரிச்சுக்குவோம். அண்ட் இங்க வந்து உங்களோட பர்டிகுலர் ஐட்டம்ஸ், அதாவது என்னென்ன கேஷ் அப்படிங்கிறது ஒரு ஐட்டம், கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு ஐட்டம், டேட்டார் அப்படிங்கிறது ஒரு ஐட்டம், கிரெடிட்டார் அப்படிங்கிறது ஒரு ஐட்டம். இந்த மாதிரி நம்மளோட பிசினஸ்ல என்னென்னலாம் ஐட்டம்ஸ் இருந்துச்சோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ட்ரையல் பேலன்ஸ்ல போட்டுட்டு வெதர் இட் பிலாங்ஸ் டு டெபிட் சைடு ஆர் இட் பிலாங்ஸ் டு கிரெடிட் சைடு அப்படிங்கிறத போட்டுட்டு இருப்போம். அந்த மாதிரி போட்டுட்டு ட்ரையல் பேலன்ஸோட எண்டில் வந்து 2 சைடுமே டேலி ஆகணும். அப்பதான் உங்களோட ப்ராப்ளம் கரெக்ட்னு அர்த்தம். அப்பதான் உங்களோட பிசினஸ்லயுமே உங்களுக்கு எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் எப்படி செக்ரிகேட் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதுதான் வந்து ட்ரையல் பேலன்ஸ். அப்படியே 11th ரிவைண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஐ திங்க் இட்ஸ் யுவர் சாப்டர் 5. அந்த ட்ரையல் பேலன்ஸை வந்து நம்ம இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது we can't ascertain it அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நீங்க ட்ரையல் பேலன்ஸ் எங்க இருந்து டிரைவ் பண்ணுவீங்க? லெட்ஜர்ல இருந்து டிரைவ் பண்ணுவீங்க. லெட்ஜர் எங்க இருந்து டிரைவ் பண்ணுவீங்க? ஜர்னல்ல இருந்து டிரைவ் பண்ணுவீங்க. அப்ப இப்ப ஞாபகப்படுத்தி பாத்தீங்கன்னா நாம தான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணவே இல்லைல்ல. அதனால நம்மளுக்கு அந்த ஜர்னல் என்ட்ரிஸ் வராது, ஜர்னல் மூலியமா வர லெஜர் அக்கௌண்ட்ஸ் வராது, அண்ட் லெஜர் பேலன்ஸ் இல்லாததுனால we couldn't able to prepare the trial balance அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, and account are not maintained of all the items, the records are feels incomplete, hence it's difficult to prepare the trial balance to check the arithmetical accuracy of the accounts. So trial balance எதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா arithmetical accuracyக்காக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். arithmetical accuracy எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்? நம்ம போட்டிருக்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்ணதெல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லி அதை தான் நம்ம வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் 3வது பாயிண்ட் வந்து எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் cannot be detected easily. ஓகே, இப்போ நம்ம அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணும்போது எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸை வந்து நம்மளால ஈஸியா டிடெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் வி கேன். அதுக்கு தான் நம்ம வந்து சாப்டர் 9ல வந்து படிச்சிருக்கோம். அந்த 9 or 11 சம்திங் எரர்ஸை வந்து டிடெக்ட் பண்றது. அந்த எரர்ஸ் வந்து பிரின்சிபல் எரர்ஸ், ஒமிஷன், எரர் ஆஃப் ஒமிஷன், எரர் ஆஃப் கமிஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் உங்களால எப்படி டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது எல்லாமே ப்ராப்பர் வே ஆஃப் மெயின்டெனன்ஸ் தான் இருக்கும். ஆக்சுவலா அந்த எரர்ஸோட வெரி ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு 2 செக்ரிகேஷன் இருக்கும். கிளாசிபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் வந்து ட்ரையல் பேலன்ஸ்ல கண்டுபிடிக்கக்கூடிய எரர்ஸ் அண்ட் ட்ரையல் பேலன்ஸ்ல கண்டுபிடிக்க முடியாத எரர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டைப் இருக்கும். இதை நீங்க எப்படி அப்ப ஃபைண்ட் அவுட் பண்றீங்க? ட்ரையல் பேலன்ஸ் இருந்தாதான் உங்களால எரர்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்ப முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரையல் பேலன்ஸ் எப்படி வரும்? அதுக்கு முன்னாடி ஜர்னல் லெட்ஜர்லாம் இருந்தாதான் உங்களால பண்ண முடியும். ஸோ அதுவே நம்ம பண்ணல அப்படிங்கிறதுனால எரர்ஸையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நான் வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் காட்டுறேன். as only partial records are available, it may not be possible to have internal checks in maintaining accounts to detect the errors and frauds அப்படிங்கிறதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அந்த லெட்டர்ஸ் மறையறதுனால நான் இப்படி வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பார்ஷியல் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான்ப்பா இருக்கும். இங்க வந்து எரர் நடக்குதா இல்லையா எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி தெரியாததுனால நம்மளால இங்க வந்து எரர்ஸை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ சம்மிங் அப், லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல எது வந்து மெரிட்டா இருந்ததோ அதுவே தான் உங்களுக்கு இங்க லிமிடேஷனாகவும் இருக்கு. ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இங்க கிடையாது. ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால எரர்ஸை கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி 3 பாயிண்ட்டை நம்ம எழுதிக்கலாம். ஓகே, and moving, very very important question. ஒரு differentiation question உங்க எக்ஸாம்ல கேக்குறாங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி அதை எழுதணும். பாக்ஸ் போட்டு மட்டும்தான் எழுதணும், பாக்ஸ் போடாம எழுதவே கூடாது. ஓகே, differences between double entry system and incomplete records. இது வந்து 3 மார்க்ல கேட்டாங்கன்னா 3 பாயிண்ட் எழுதுங்க. அதே மாதிரி 5 மார்க்ல கேட்டாங்கன்னா 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் எழுதுங்க. எப்பயுமே ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுதுங்க. that is highly beneficial. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறோம் டபுள் என்ட்ரி சிஸ்டம். நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிக்கும் போதே உங்களுக்கு சொன்னேன், நம்ம வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம்க்கும் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்க்கும் இங்கனே வந்து டிஃபரன்ஸ் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க.
ஓகே, போத் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆல் தி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட். அதுதான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். இங்க நான் அப்படி ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், அதுதான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன். நான் வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ல அந்த மாதிரி டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸை வச்சு ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். அண்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல அந்த மாதிரி டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்டை வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், என்னென்னலாம் அக்கௌண்ட்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா, டபுள் என்ட்ரி சிஸ்டம்க்கு கீழே நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து பர்சனல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவோம், ரியல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவோம், அண்ட் நாமினல் அக்கௌண்ட்டையும் சேர்த்து மெயின்டைன் பண்ணுவோம். ஆனா இப்பதான் நம்ம இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல படிச்சுட்டு வந்தோம், ஒன்லி பர்சனல் அண்ட் கேஷ் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன் ஃபுல்லி அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு வந்தோம். எஸ், ஏன்னா என்ன தேவையோ அதுதான் மெயின்டைன் பண்ணுவோம். அந்த பர்சனல் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு இங்க தேவைப்படுது அப்படின்னா அது மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவோம். அண்ட் இதுக்கப்புறமா சூட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் மே பி சூட்டபிள் ஃபார் ஆல் தி டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், ஆல் தி டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதை அப்படி சொல்றாங்க? நம்மளோட டபுள் என்ட்ரி சிஸ்டம் சொல்றாங்க. டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து எல்லா டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் பொருந்தும். ஆனா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் வந்து ஒரு குட்டி குட்டி பிசினஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அவங்க மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எஸ், சின்ன சின்ன பிசினஸ் நேச்சர்ஸ் எங்க இருக்கோ அங்க மட்டும்தான் நம்ம வந்து ஸ்மால் சைஸ் ட்ரேட் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ்ல மட்டும்தான் நம்மளால அந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் மெயின்டைன் பண்ண முடியும். ஸ்மால் சைஸ்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபினான்சியல் பொசிஷன் டிட்டர்மினேஷன் அப்படின்னா அது பேலன்ஸ் ஷீட்ல மட்டும்தான் கிடைக்கும். பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆனா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ல அந்த மாதிரி நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அக்யூரேட்டான டேட்டா வந்து கிடைக்காது, அதனால உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியாதுப்பா. ஓகே, அண்ட் பிரிங்கிங் பேக், எனக்கு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு மறைஞ்சிடும் அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு அந்த மாதிரி மூவ் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஐ ப்ரொவைட் த பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் இருக்கும்போது உங்களுக்கு படிக்கிறது ஈஸியா இருக்கும். சாரி ஃபார் தட். பிடிஎஃப் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, திஸ் இஸ் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸோட டிஃபரன்சஸ் பா. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே சேர்த்து ரெக்கார்ட் பண்ணுவீங்க. பட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல வந்து அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது. டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பர்சனல், ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட் மூணுமே டபுள் என்ட்ரில மெயின்டைன் பண்ணுவோம். பட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஒன்லி பர்சனல் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுவோம். அண்ட் மூணாவது சூட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல ஆல் தி டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு இது சூட் ஆகும். ஆனா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல வந்து குட்டி குட்டி பிசினஸ் இல்ல பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சூட் ஆகும். அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபினான்சியல் பொசிஷன் டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல இட்ஸ் ஹைலி பாசிபிள் வித் த ஹெல்ப் ஆஃப் அ பேலன்ஸ் ஷீட். ஆனா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் பிகாஸ் வி குடன்ட் ஹேவ் எனி அக்யூரேட் டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறதுனால. சரியா, பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ற, கண்டிப்பா வந்து ப்ராப்பரா படிச்சுக்கோங்க. And state the procedure for calculating profit or loss through statement of affairs. எதுக்காக நான் வந்து இந்த மாதிரி தியரி கொஸ்டின்ஸை இப்படி கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ளீஸ் டூ ரிமெம்பர், தியரி கொஸ்டின்ஸ்லையும் 1 மார்க்ஸ்லையும் தான் நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்ல மார்க்கே போகும். நான் இதை வந்து நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பர்சனலி நானுமே வந்து சம்ஸ் மட்டும்தான் பார்ப்பேன், தியரி வந்து படிக்கவே மாட்டேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது தியரி படிக்கிறது. ஆனால் அந்த சம் எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியும். இப்போ எல்லாருக்குமே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு தெரியும். ஆனால் அது எழுதுங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரொசீஜர்ஸ் எழுத தெரியாது இல்லையா? அதுக்காக தான் நானும் சொல்றேன். நானும் இந்த மாதிரி தான் வந்து எப்பயுமே தியரியை வந்து ஒமிட் பண்ணிட்டு எக்ஸாம் போயிடுவேன். அங்க போய் எனக்கு என்ன தோணுதோ அதை எழுதி வச்சிருவேன். ஸோ 100 மார்க்ஸ் வர வேண்டிய இடத்துல நம்மளுக்கு வந்து தியரியில அங்கங்க 6 மார்க் ஒரு மார்க் போச்சு அப்படின்னா 97, 96 மார்க்ஸ் தான் வரும். நான் வந்து இதை கடைசி வரைக்கும் சரி பண்ணவே இல்லை. என்னோட பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல கூட எனக்கு வந்து 1 மார்க்ல ஒரே ஒரு மார்க் மிஸ் ஆச்சு. ஸோ அந்த தப்பை வந்து நீங்க பண்ணாதீங்க. என்னைக்குமே கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடம் ஒன்று தியரி, இன்னொன்று வந்து 1 மார்க், எஸ்பெஷலி இன் சம் பேப்பர்ஸ். ஏன்னா தியரி பேப்பர்ல மொத்தமா தியரி தான் இருக்கு, அதனால நம்ம கஷ்டப்பட்டு எப்படியாவது படிச்சிருவோம். ஆனா சம் பேப்பர்ல அப்படி கிடையாது. சம்ஸ் போடுற அந்த ஆர்வத்துல சம்ஸ் தெரிஞ்சா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிற மைண்ட் செட்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா தியரியை வந்து கண்டுக்கவே மாட்டீங்க, விட்டுருவீங்க. அதனால இனிமே அப்படி பண்ணாதீங்க. ஓகே, ப்ராஃபிட் ஆர் லாஸ் த்ரூ த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிற கொஸ்டின் படிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அட் த பிகினிங் ஆஃப் த இயர்ல கண்டுபிடிக்கணும்ப்பா. ஓகே, திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் திங். ascertain ஓப்பனிங் கேபிட்டல் அப்படிங்கிறது வெரி ஃபர்ஸ்ட் திங். அண்ட் அதுக்கப்புறமா க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் பை ப்ரிப்பேரிங் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் தி அக்கௌண்டிங் பீரியட் ஆஃப்டர் மேக்கிங் ஆல் தி அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன படிக்கிறோம்? ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்ப்பா, பிகினிங் ஆஃப் த இயர்ல இருக்க டேட்டாவை வச்சு. அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், எண்ட் ஆஃப் த இயர்ல இருக்கிற டேட்டாவை வச்சு. முடிஞ்சு போச்சா? அண்ட் மூணாவது விஷயம், இப்பதான் நீங்க கண்டுபிடிக்கணும்னு பேசுனீங்க. இப்போ மூணாவது விஷயம் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும்? டிராயிங்ஸ் ஆட் பண்ணணும். ஓகே, அண்ட் நாலாவது விஷயம் சப்ராக்ட் பண்ணணும். என்னத்தை சப்ராக்ட் பண்ணணும்? அடிஷனல் கேபிட்டல்ல சப்ராக்ட் பண்ணணும். இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும்தான். ஓகே, அண்ட் ஃபைனலி நம்ம வந்து
ascertain profit or loss by subtracting opening capital from the adjusted closing capital. முடிஞ்சு போச்சா? அப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஓப்பனிங் கேபிட்டல்ல இருந்து ஃபைனலி நம்மளுக்கு கிடைச்ச இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஈஸி கொஸ்டின் தான். இப்போ என் கூட படிங்க, நான் உங்களுக்கு மறுபடியும் ஒன் ஆஃப் த டைம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், ஓப்பனிங் டேட்டாவை வச்சு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிடணும். அண்ட் ரெண்டாவது விஷயம் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், க்ளோசிங் டேட்டாஸ் வச்சு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் மூணாவது விஷயம் டிராயிங்ஸ் ஆட் பண்ணுங்க. நாலாவது விஷயம் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் லெஸ் பண்ணுங்க. அண்ட் ஃபிஃப்த் மேட்ரு, ஓப்பனிங் கேபிட்டலை அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்ல இருந்து நீங்க சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். ஓகே, அண்ட் மூவிங் டு அதேதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகேயா, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன படிச்சீங்க? டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் படிச்சீங்க. இப்போ என்ன படிக்க போறீங்க? அதனால இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸால வர ஒரு டேட்டா, அதை தான் இங்க படிக்க போறோம். பேலன்ஸ் ஷீட் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல வரக்கூடிய ஒரு டேட்டா. ஓகேயா, ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம கண்டுபிடிக்கிற அந்த டிஃபரன்சஸ் அங்க நீங்க என்ன படிச்சீங்களோ அதே தான் இங்கேயும் இருக்கும். இது வந்து ரிலையபிளா, இது வந்து ஐட்டம்ஸ் மிஸ் ஆகாதா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கும்போது இங்க ஆகும் இங்க ஆகாது, இவ்வளவுதான்ப்பா. வெரி வெரி ஈஸி. டிஃபரன்சியேஷன் கொஸ்டின்ஸ் வந்து என்னைக்குனா நம்மளுக்கு கை கொடுக்கக்கூடியது. ஒன்ஸ் நீங்க வந்து எக்ஸாம்ல நான் தியரி எழுதுறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தியரி எழுதும் போது நீங்க எப்படி எழுதணும்னா, எந்த கொஸ்டினுக்கு 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தரவா தெரியும், என்னால 5 மார்க்ஸ் வாங்கிட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கொஸ்டினை அட்டம் பண்ணுங்க. அதுல நிறைய கை கொடுக்கக்கூடியது இந்த டிஃபரன்சியேஷனு, இந்த ப்ரொசீஜர்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும், இல்ல ப்ராசஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கான்ஸ்டிடியூட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். பட் தியரி எழுதும் போது நீங்க மொத்தமா ஒரு பேஜுக்கு எழுதி வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மார்க் கொடுக்காது. எப்படி கொடுப்பாங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னா 3.5 4 கொடுப்பாங்க. பட் 5 to out of 5 அப்படிங்கறது நீங்க எடுக்கணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ், ப்ரொசீஜர் இல்ல வந்து டிஃபரன்சியேஷன், இப்ப இந்த கொஸ்டினை நீங்க வந்து 5 பாயிண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே தாராளமா 5 மார்க் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துலலாம் உங்களோட மார்க்ஸை வந்து அவங்க போடாம இருக்க முடியாதோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டம் பண்ணுங்க. அதுல கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம்ப்பா. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாத அந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இருக்குல்ல, அதுக்காக நம்ம போடுற ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். பேலன்ஸ் ஷீட் வந்து த கம்ப்ளீட் டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல நீங்க ஃபாலோ பண்ணி என்ன வருதோ அதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட். சரியா, இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ப்ளீஸ் மறந்துடாதீங்க. ஓகே ரைட். இதுல அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றோம். ஆனா பேலன்ஸ் ஷீட் எதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம்? நம்ம பிசினஸோட பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. தட் இஸ் த ஃபினான்சியல் பொசிஷன் ஆஃப் த பிசினஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்றோம். அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எப்படி ஃபாலோ பண்றோம், சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ல இது வந்து ஃபாலோ பண்றோம். இங்க பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல ஃபாலோ பண்றோம். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கூட நீங்க எழுதலாம், உங்க புக்ல இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எழுதணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஓகே, அடுத்தது ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் இஸ் நாட் ரிலையபிள் ஆஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இது நாட் ரிலையபிள்? ஏன்னா நம்ம வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்றோம். எப்படி ரிலையபிளா இருக்கும்? அது ரிலையபிளா இருக்காது. ஏன்னா என்ன டேட்டா தேவையோ அந்த டேட்டாவை மட்டும்தான் வச்சு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம், அதனால இது வந்து ரிலையபிளா இருக்காது. அண்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டம்க்கு கீழே நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பா அது வந்து ரிலையபிளா இருக்கும். எது? பேலன்ஸ் ஷீட் கண்டிப்பா ரிலையபிளா இருக்கும். அண்ட் மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ், இங்க நம்மளால சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது நீங்க என்ன மிஸ் பண்றீங்களோ அதை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. பட் இங்கே ரெண்டு சைடும் நம்ம வந்து டெபிட் ஆஸ்பெக்ட், கிரெடிட் ஆஸ்பெக்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றதுனால ஈஸியா உங்களால வந்து மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும், எரர்ஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ப்பா. ஃபைன். இப்போ நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொடுத்துட்றேன், சரியா? அதுல கொஞ்சம் ப்ராப்பரா தெரியும். ஐம் சாரி, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டென்ட் கண்டிப்பா கரெக்டா ப்ரிப்பேர் பண்றேன். ஓகே, நவ் ஸோ பேசிஸ் ஆஃப் டிஸ்டிங்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன் அப்ஜெக்டிவ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எது கண்டுபிடிக்கிறோம்? கேபிட்டலுக்காக கண்டுபிடிக்கிறோம். பேலன்ஸ் ஷீட் எதுக்காக கண்டுபிடிக்கிறோம்? ஃபினான்சியல் பொசிஷனுக்காக கண்டுபிடிக்கிறோம். அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்றோம், பேலன்ஸ் ஷீட்ல டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்றோம். ரிலையபிலிட்டி அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பா இது வந்து ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது கொடுக்காது, பட் பேலன்ஸ் ஷீட் ரிலையபிலிட்டியே கொடுக்கும். மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நம்ம சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ல ஃபாலோ பண்றோம். ஆனா பேலன்ஸ் ஷீட்ல உங்களால ஈஸியா மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸையுமே நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்றீங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நவ்
one of the important question and the last question of theory part, amount of credit sale is ascertained from incomplete records எப்படிப்பா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றது மூலியமா தான் நம்ம வந்து கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதே டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, எனக்கு இது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு, என்னால படிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ப்ராப்ளம்ஸ் சொல்லி கொடுக்கும் போது இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு அதுக்கான ட்ரிக்ஸ் வந்து சொல்றேன். எப்படி 4 அக்கௌண்ட்டையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். விச் இஸ் டேட்டாஸ் அக்கௌண்ட் இருக்கும் அண்ட் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் இருக்கும். இது போக நம்மளுக்கு அந்த சைடு அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ற மெத்தட்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா அது என்னது ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி ஈஸியா ஃபார்மேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்லி கொடுக்கும்போது சொல்லித்தரேன். ஓகே, டேட்டாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பாருங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்டா, அதனால டெபிட் சைட்ல உங்களோட ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும். ஓகேயா, டெபிட் சைட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தாலே ஆப்வியஸா நம்மளோட கிரெடிட் சைட்ல தான்ப்பா க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும். எஸ், பேஜஸ் தெளிவா தெரியுதா? எஸ். ஓகே, டெபிட் சைட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே கிரெடிட் சைட்ல தான் நீங்க வந்து க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும். ஆப்போசிட்ல தான் இருக்கும். இதே கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்ல எப்படி இருக்கும், கிரெடிட் சைட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும், டெபிட் சைட்ல க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும். ஓகே, இப்படி ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எந்த சைடு க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கோ அதுக்கு மேலதான் கொசன்னு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். எஸ், இதுதான் ஞாபகம் வச்சுக்க கூடியது. எந்த சைடு க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கோ அதுக்கு மேலதான் நிறைய ஐட்டம் இருக்கும். என்னென்ன இருக்கும், கேஷ் நீங்க எவ்வளவு டேட்டாஸ் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிருக்கீங்க, பேங்க்ல அவங்க வந்து எவ்வளவு அமௌண்ட் போட்டு டெபாசிட் பண்ணிருக்காங்க, இல்ல வந்து நீங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட்ஸ் எவ்வளவு அலோவ் பண்ணிருக்கீங்க, அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் வாங்கியிருக்கீங்க, எத்தனை பேர் பேட் டெட்டா இருக்காங்க, அண்ட் ஃபைனலி பில்ஸ் எவ்வளவு நம்ம ரிசீவபிளா இருக்கு அப்படிங்கிறது தான். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இங்க இருக்கும். இங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பர்பஸே என்ன அப்படின்னா சேல்ஸ் தானே, கிரெடிட் சேல்ஸ் தானே. அதை வந்து நீங்க ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு கீழே தான் போட்டுக்கணும். இதே கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஐட்டம் வந்து ரைட் சைட்ல இருக்கும். ஓகே, அண்ட் இங்க செக் ரிசீவ் பண்ணது, இங்க வந்து செக் டிசானர் ஆனது, இங்கே பில்ஸ் ரிசீவபிள், இது வந்து பில்ஸ் டிசானர் ஆனது. சரியா, இவ்வளவுதான் ஐட்டம்ஸ். இதை நீங்க ஒரே ஒரு தடவை ஞாபகப்படுத்தீங்கன்னா உங்களுக்கே தன்னால ஞாபகமா இருக்கும். ஸோ இப்போ என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல வந்து கிரெடிட் சேல்ஸை நம்ம எப்படி அசர்டைன் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றது மூலியமா நம்ம வந்து அசர்டைன் பண்றோம். அந்த டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்டோட ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெப்டாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால டெபிட் சைட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் சைட்ல க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும். க்ளோசிங் பேலன்ஸ் எங்க இருக்கோ அதுக்கு மேலதான் கொச நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். கேஷ், பேங்க், பில்ஸ் ரிசீவபிள், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ், அப்புறமா டிஸ்கவுண்ட்ஸ் அலௌட் இருக்கும், கேஷ், பேங்க், பில்ஸ் ரிசீவபிள் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்மளோட டெபிட் சைட்ல வந்து சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறது இருக்கும், அண்ட் பில்ஸ் டிசானர் ஆனா அது இருக்கும், அண்ட் ஃபைனலி பேங்க்ல ஏதோ ஒன்று இருக்குமே, செக்ஸ் டிசானர் ஆனா அதுவும் இந்த சைடு இருக்கும். இந்த சைடு வந்து செக் ரிசீவபிள், இங்க வந்து செக்ஸ் டிசானர் ஆனா அதுவும் இருக்கும். ஓகே, ஒன் மோர் டைம் இதை வந்து இப்பதே படிச்சு முடிச்சிருங்க. கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கறத நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? சீப்பா, இந்த கொஸ்டின் வந்து நம்மளோட புக் பேக் கொஸ்டின். இன்கேஸ் உங்களோட கம்பல்சரி கொஸ்டின்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு 2 மார்க் 3 மார்க்லயோ நம்மளுக்கு வந்து கிரெடிட் சேல்ஸ் இல்லாம கிரெடிட் பர்ச்சேஸ் நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவுட் ஆஃப் த புக் பேக் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னா யூ ஷுட் நோ ஹவு டு ஆன்சர் இட். எப்படி நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணணும்? எஸ்பா, டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, அப்ப அங்க என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத பார்த்து தெளிவா சொல்லிக்கோங்க. ஸோ அதுக்கான ஃபார்மேட்டே எழுதி வச்சிருங்க. ஏன்னா இந்த ஒரு வரியில ஆன்சர் முடிஞ்சு அப்படின்னா அதுக்கு அவன் 3 மார்க் போட மாட்டான். அதனால முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான ஃபார்மேட்டை எழுதி பாருங்க. ஃபார்மேட்டை எழுதும் போது கரெக்டா தெரியும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம எழுத முடியும். உங்களுக்கு ஒரு ஐட்டம் எங்க வரும்னு தெரியலன்னா அந்த ஐட்டமை ஸ்கிப் பண்ணிடுங்க, அதை எழுத வேண்டாம். ஓகே, டேட்டாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடு ஓப்பனிங் பேலன்ஸ், கிரெடிட் சைடு வந்து க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும். க்ளோசிங் பேலன்ஸ்க்கு மேல நிறைய ஐட்டம் இருக்கும். கேஷ், பேங்க், டிஸ்கவுண்ட் அலௌடு, பேட் டெட்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், அவ்வளவுதான் முடிஞ்சு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல டெபிட் சைட்ல மறுபடியும் கிரெடிட் சேல்ஸ், பில்ஸ் வந்து டிசானர் ஆனது,
பேங்க் செக்ஸ் டிஸ்ஆனர் ஆனது. எஸ், நான் அதுதான் திரும்ப திரும்ப மறக்கிறேன். ஓகேயா? எஸ், ஃபைனலி இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாத்தையுமே என் கூடயே படிச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதை மட்டும் படிச்சுட்டீங்க அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறது தான் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. நான் கேட்ட கேள்வியை மறந்துட மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், நான் கேட்ட கேள்வியை என்ன கேள்வி கேட்டேன்? கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட், அந்த டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுறது மூலியமா என்ன ஐட்டம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தேன். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு ஆன்சர் இன் தி கமெண்ட். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் ஈஸி தான்ப்பா, ப்ராப்ளம்ஸ் தான். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ் தான். அதுக்கான ஃபார்மேட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதான் நம்ம படித்தோம். எண்ட் ஆஃப் த இயர்ல இருக்கிற கேபிட்டல், அது கூட டிராயிங்ஸ் ஆட் பண்ணணும், அடிஷனல் கேபிட்டல் லெஸ் பண்ணணும், அண்ட் ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணணும். மூணு விஷயம் தான். ஆட் டிராயிங்ஸ், லெஸ் அடிஷனல் கேபிட்டல், லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேயா? அண்ட் உங்களுக்கு வந்து நம்ம முன்னாடி ஒரு கொஸ்டின் படிச்சோம்ல, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல வந்து ப்ரிப்பரேஷன்ஸ்க்கான ஸ்டெப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் படித்தோம். அது மேபி கன்ஃபியூஸ்டா இருந்ததுன்னா இந்த ஃபார்மேட்டை நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த ஃபார்மேட்டை வச்சு அப்படியே எழுதிருங்க. இந்த ஃபார்மேட் அப்படியே ஃபாலோ பண்ணி அதுக்கு ஸ்டெப்ஸ் எழுதிக்கோங்க. எண்ட் ஆஃப் த இயர் இருக்கிற பேலன்ஸ்ல வந்து டிராயிங்ஸ் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறமா அடிஷனல் கேபிட்டல் லெஸ் பண்ணணும், வர்ற ஆன்சர்ல இருந்து க்ளோசிங் ஓப்பனிங் கேபிட்டலை நம்ம லெஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபைனலி நம்மளுக்கு கிடைக்கிறது தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் அப்படிங்கிற இந்த ப்ரொசீஜரை அப்படியே நீங்க கொஸ்டின்ல எழுதினா ஒரு 4 to 5 பாயிண்ட்டை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அதை தான் எழுதணும்னு கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் தியரி அப்படின்னு வரும்போது என்ன பார்ப்பாங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. இந்த ஃபார்மேட்டை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராப்ளம்ஸா போட ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி we have illustration and illustration, அதுக்கப்புறம் exercises, இந்த மாதிரி தான் போடுவோம். and one more thing, எனக்கு நீங்க என்ன கமெண்ட்ல சொல்றீங்க அப்படின்னா, நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன்ஸை ஒர்க் அவுட் பண்ணி காட்டட்டுமா இல்லை எக்ஸசைஸை நம்ம லைவ்ல போடலாமா அப்படிங்கறத எனக்கு மறக்காம சொல்லுங்க. இது நீங்க சொன்னா மட்டும்தான் அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத என்னால என்ஷூர் பண்ண முடியும். சரியா? நான் கொடுக்குற ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸஸா இருக்கணுமா, எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து லைவ்லயோ இல்லை ரெக்கார்டிங் வீடியோலயோ ஒர்க் அவுட் பண்ணணுமா அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. அந்த கமெண்ட்டை வச்சுதான்ப்பா நான் வந்து ஃபர்தரா அடுத்தடுத்த சாப்டர்ஸ் எடுத்துட்டு வர முடியும். எக்ஸசைஸ்னா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நான் அப்படியே புக்ல காட்டிட்டே போயிடுவேன். ஓகே, மறக்காம சொல்லுங்க. நான் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல உங்களை மீட் பண்றேன். அண்ட் அக்கௌண்ட்ஸ் மட்டும் கிடையாது, we are going to discuss commerce and economics also. அதனால எனக்கு என்ன வேணுங்கிறத தெளிவா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பை பாய்.